டெஸ்டினி என்று சொன்னார்கள், தலை விதி என்றார்கள். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். 4 கடிதங்கள் எழுதினேன். நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை, கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என 4 கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர், நான் நீதிபதி, யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை. அவர் ஏன் தரவில்லை, எங்கே தவறு நடந்தது, ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை, இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம், அந்த சிந்தனையும் இல்லை. அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை. ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபன் இங்கே பேசினார். நீதி, நியாயம், சட்டம், நீதிமன்றம், இந்த 4 தான் நான் வாழ்க்கையிலே தலை குனிந்தேனே ஒழிய வேறு ஒன்றுக்கும் நான் தலை குனிந்ததாக வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது. பலர் சொன்னார்கள் போய்க்கதை. சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன், உரிமை மறுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் யாரையும் நான் குறை சொல்லல. நீதித்துறை புனிதமானது, எனது நீதித்துறை புனிதமானது. நீதிபதி இளஞ்செழியன் இவ்வாறான ஒரு கருத்தை பிரித்தானியாவில் கூறுகின்றார். பிரித்தானியாவில் அவர் கூறிய பின்னர் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் இன்றைய நாட்களில் நாம் 2025 மார்ச் 4ஆம் தேதி குறிப்பிட்ட ஒரே கருத்து இன்றும் கூட பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதியாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் மார்ச் மாதம் குறிப்பிட்ட கருத்தை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ முன்னாள் நீதிபதிகளான முகமது லாபீர் மற்றும் முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆகியோர் சிறந்த நீதிபதிகள், அதில் மாற்றமில்லை, அவர்கள் நல்லவர்கள் என்று அமைச்சர் புகழாரம் சூட்டுவதோடு எங்களுடைய சில சூழ்நிலைகள் அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அந்த நியமனத்தை வழங்கியிருந்தோம், நீதித்துறையிலே சில நடைமுறைகள் இருக்கின்றது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார்.